ஹாய் எவ்ரிஒன் எல்லாருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் மாலிவுட் டைம்ஸ் படம் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். படத்தோட கேஸ்டிங் அப்படிங்கும்போது நஸ்லின், சங்கீத் பிரதாப் போன்றோர் நடித்திருக்காங்க. இந்த படத்தை அபினவ்ங்கிறவர் இயக்கியிருக்காரு. ஜேக்ஸ்பி ஜாய் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. விஸ்வஜித் சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. மாலிவுட் டைம்ஸ் படத்தின் ஸ்டோரி அப்படிங்கும்போது படத்தின் நாயகனான நஸ்லீனுக்கு சின்ன வயசுலேயே நாவல் படிக்கிறது ரொம்ப அதே மாதிரி இவருக்கு கிடைச்ச தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், இவர் படம் பார்க்கும்போது இவருக்கு கிடைச்ச ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துட்டு இவரோட லட்சியமே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையாளம் இண்டஸ்ட்ரியை புரட்டி போடுற அளவுக்கு ஒரு ஹாரர் டெரிஃபையிங் ஆடியன்ஸை சீட் எட்ஜுக்கு கொண்டு வர்ற அளவுக்கு, பயமுறுத்துகிற அளவுக்கு ஒரு படம் மலையாள இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கு காரணம் என்னென்னா, இவர் பார்த்த சில ஹாலிவுட் டைரக்டர்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஏஜில் டைரக்டராக வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி தான் ஒரு டைரக்டராக வந்துடணும், ஒரு யங் ஏஜில் மலையாள இண்டஸ்ட்ரியிலேயே டு பி ஃபஸ்ட்டு ஒரு ஹாரர் டெரிஃபைங் படம் எடுக்கணுங்கிறது தான் இவருக்கு எண்ணமாக இருக்குது சின்ன வயசுலேருந்தே. அட் தி சேம் டைம் இவரோட தாத்தா பார்த்திங்கன்னா நல்ல நாலேஜ்டான பர்சன். அவர் பார்த்திங்கன்னா அந்த கடவுள் பேய் படத்தெல்லாம் நம்பாத ஒரு ஆள், பேய் கதைகளே நம்பாத ஒரு ஆளாக இருக்கும்போது சயின்ஸை நம்பக்கூடிய ஒரு பர்சனாக அவர் இருக்கார். இனிஷியலி சின்ன வயசுலேயே அவங்க ஃபாதர் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஃப்யூச்சரில் ஐடி படி அதுக்கெலாம் ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் இவருக்கு மைண்டில் ஃபுல்லாகவே ஒரு பதபதக்க வைக்கிற ஒரு ஹாரர் டெரிஃபைங் படம் எடுக்கணுங்கிறதான் மைண்டில் ஓடிட்டுருக்கு. அவர் 11th படிக்கும்போதே ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிறது எடுக்கிறாரு. அதை அவங்க அப்பா அம்மா பார்த்துட்டு, நல்லா எடுத்திருக்க, நீ ஃப்யூச்சரில் ஐடிலாம் போக வேண்டாம், நீ என்ன படினா விஷுவல் கம்யூனிகேஷன் படி. அதாவது இவரோட சினிமா எண்ணத்துக்கு அவங்களும் ஒரு வழிவகுக்கிறாங்க, நீ நல்லா வருவேங்கிற மாதிரி. அப்படி இருக்க ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் ஜாயின் பண்ணுறாரு. அதே சமயம் தன்னை நிறைய விஷயத்தில் சினிமா நாலேஜில் வளர்த்துக்கிறாரு. அப்படி இருக்க ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட்டில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வரவங்களுக்கு சினிமா வாய்ப்பு தரோங்கிற மாதிரி சொல்ல, அந்த கான்டெஸ்ட்டுக்கு இவர் நல்ல எஃபோர்ட் போட்டு இவரோட ஷார்ட் ஃபிலிமை அங்கே டிஸ்பிளே பண்ணுறாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி இவரோட படத்துக்கு ஆடியன்ஸ் அப்ளாஸ், கிரிட்டிக் ரிவ்யூஸ் கிடைச்சாலும் செகண்ட் ப்ரைஸுங்கிறது தான் கிடைக்குது. ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சவனுக்கு டைரக்டர் சான்ஸுங்கிறது கிடைக்கிது. இன் தி மீன் டைம் இவருக்கும் ஒரு படம் எடுக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கிது. இவரும் டைரக்ட் பண்ண துவங்குறாரு. இதுக்கப்புறம் இந்த கதைங்கிறது எப்படி நகருது அப்படிங்கும்போது, இவர் டைரக்ஷனுக்குள்ளே போகும்போது இவர் சின்ன வயசில் பார்த்த இவருக்கு ரிஜிஸ்டர் ஆன சில விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வர, அங்கே போனோன்னே ரியாலிட்டிங்கிறது கம்ப்ளீட்லி வேற மாதிரி இருக்குது. ஏன்னா இது கிரியேட்டருக்கான வேர்ல்டு இல்லை, இது இதை சுற்றி பிஸ்னஸ் இருக்குது, இதுக்குள்ளே இருக்கிற பிட்ரேயல், இதுக்குள்ளே ஒரு இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ், இதெல்லாம் தாண்டி நஸ்லின் ஒரு பெரிய இயக்குனராக தன்னோட சின்ன வயசு கனவை நிறைவேற்றினாரா, மலையாள இண்டஸ்ட்ரியை புரட்டி போடுற அளவுக்கு ஒரு ஹாரர் டெரிஃபையிங் படத்தை எடுத்தாரா இல்லையா, இதுதான் மாலிவுட் டைம்ஸோட மீதி கதையாக இருக்குது. இப்போ படத்துடைய ப்ளஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நஸ்லினோட ஒரு ஒண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸு, அதே மாதிரி சங்கீத் பிரதாப்பாக இருக்கலாம், நடித்த நடிகர்கள் எல்லாமே இந்த கதைக்கு என்ன டிமாண்ட் பண்ணியிருக்கோ அதை ஸ்க்ரீனில் நீட்டாகவே டெலிவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஜேக்ஸ்பி ஜாயோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் சரி, சாங்ஸும் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஒரு ஆஸ்பைரிங் டேரக்டராக, ஃபிலிம் மேக்கராக வரணும்னு நினைக்கிறதுக்கு அதுக்கு தகுந்த ஒரு சினிமோட்டோகிராஃபிங்கிறது விஷுவலி நீட்டாக தான் இந்த படத்தில் ஒர்க் ஆகிருக்கு. ஒரு படம் அப்படின்னு சொல்லும்போது இதில் ஒருத்தனுக்கு டேலண்ட் இருக்கா இல்லையாங்கிறத விட நிறைய விஷயங்கள் அதை தாண்டி வந்தால் தான் ஒருத்தனால் படத்தை எடுத்ததை வெளியே கொண்டு வர முடியும். அதே மாதிரி ஒரு படம் எடுக்கும்போது அவனுக்கு இருக்கக்கூடியனா ஆஸ் அ ஒரு டைரக்டராக அவனுக்கு க்ரியேஷன் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அட் தி சேம் டைம் இதை சுற்றி நிறைய பிஸ்னஸ் இருக்குது, பிட்ரேயல் இருக்குது, அதே மாதிரி ரெப்புடேஷன், இது எல்லாமே நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லலாம். அதே மாதிரி நஸ்லீன் சில விஷயங்கள் சில இடத்துல இந்த கோஇன்சிடென்ட்ஸ் பற்றியும் சரி, அதே மாதிரி ஒரு காப்பி அடிக்கும் போதும் சரி, என்னென்ன இருக்கும் அதை அவர் பெர்ஃபார்மன்ஸ்லேயே காட்டி, அவருடைய போராட்டங்களை காட்டி நீட்டாக அந்த படத்தை கொடுத்துருக்காங்க. டெஃபினெட்லி ஒரு ஃபிலிம் மேக்கராக வரக்கூடியவங்க நிச்சயம் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் பார்க்க வேண்டிய ஒரு படமாகத்தான் அவங்களுக்கு இருக்கும். அட் தி சேம் டைம் இன்றைக்கி இயக்குனர்களாக இருக்கிறவங்க கூட அவங்க கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தாங்கன்னா இந்த
படத்தில் சொல்லியிருக்கிற நிறைய விஷயங்கள் அவங்க லைஃப்பில் ரியலாகவே நடந்திருக்கும். அட் தி சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா, எப்பயுமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை விட ரியாலிட்டிங்கிறது வேறு மாதிரி இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸு, போராட்டங்கள் எல்லாமே படத்தில் வந்து நீட்டாக காட்டியிருக்காங்க. இது எல்லாமே இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பலமாக அமைகிறது. சரி, இந்த படத்தில் வேறு என்னெல்லாம் செஞ்சுருந்தா இந்த படம்ங்கிறது வந்து இன்னும் பெரிதாக இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயம் படத்தோட லென்த்துங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து 2 ஹார்ஸ் 48 மினிட்ஸ் வரைக்கும் ஓடுது. அவ்வளோ லென்த் இந்த படத்துக்கு தேவையா அப்படின்னீங்கன்னா, அதில் வந்து கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் எல்லாம் வந்து லேகாக தான் போகுது. இன்னொன்று, இந்த படம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர் வந்து டைரக்டர் ஆனானா இல்லையா, அதே மாதிரி அவன் ஒரு கிரியேட்டராக ஒரு மலையாளம் இண்டஸ்ட்ரியை கலக்கணும்னு நினச்சி வர்றான். அவனோட ஸ்ட்ரகிள்ஸுங்கும்போது இது எல்லா ஆடியன்ஸுக்கும் எப்படி வந்து கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஃபிலிம் மேக்கிங்கில் இருக்கிறவங்களுக்கு அந்த பிட்ரேயலோ, அந்த காப்பி, கோஇன்சிடென்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும். ஆனால் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு எவ்வளோ தூரம் கனெக்ட் ஆகுங்கிறது வந்து சொல்ல முடியல. ஃபைனலி மாலிவுட் டைம்ஸ் படம் எப்படி இருக்குன்னா, படத்தின் நாயகன் வந்து தன்னோட சின்ன வயசில் தான் படித்த புத்தகங்கள், தான் பார்த்த சினிமா அனுபவங்களை வச்சு ஒரு டெரிஃபையிங் ஹாரர் படம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கான வாய்ப்பும் அவருக்கு வருது. இவரோட ட்ரீமும் சரி, அங்கே நடக்கிற ரியாலிட்டியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படி இருக்க இவர் அந்த படம் ஃபீல்டுக்குள்ளே வர்றதுக்கு, இவர் நினைத்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு, அதுக்குள்ளே என்னென்ன பிட்ரேயல்ஸ் இருந்துச்சு, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, இதெல்லாம் தாண்டி கதாநாயகன் படம் எடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் மாலிவுட் டைம்ஸ் படத்துடைய கதையாக அமையுது. ஒரு ஃபிலிம் மேக்கராக நம்ம வரணும்னு நினைக்கும்போது அந்த மாதிரி ஆடியன்ஸ் வந்து நிச்சயம் பார்க்கக்கூடிய படம். அவங்களுக்கு வந்து இது எல்லாமே கனெக்ட் ஆகிற விஷயங்கள் நிறைய இருக்குது, நிறைய தெரிஞ்சுக்கவும் செய்யலாம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக இருந்தாங்கன்னா, அவங்க கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தாங்கன்னா, இந்த படத்தில் சொல்லியிருக்கிற எல்லா விஷயமும் அவங்க லைஃப்லேயும் ஏதாவது ஒரு விஷயம் வந்து நிச்சயம் நடந்திருக்கும். இதை வந்து கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துருக்காங்க. அகைன் சொன்ன மாதிரி ஃபிலிம் மேக்கர்ஸுக்கு இந்த படம் வந்து கவர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸாக இருக்கலாம், ஆல்ரெடி ஃபிலிம் மேடு டைரக்டர்ஸுக்கும் இது வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வென் இட் கம்ஸ் டு ஜென்ரல் ஆடியன்ஸ், இந்த படத்தை வந்து எவ்வளோ தூரம் அவங்க நினச்ச மாதிரி கன்சீவ் பண்ணுவாங்க, இல்லை ஒரு படத்தில் அவங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்கான்னா, இது வந்து ஒரு கேள்விக்குறியாகத்தான் அமையுது. இதெல்லாம் தாண்டி படத்தில் அடல் காட்சிகள்லாம் இருக்கான்னா நிச்சயம் இல்லை. தாராளமாக படத்தை போய் பார்க்கலாம். மேலும் ஒரு புதிய திரை விமர்சனத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். எங்களுடைய ரிவ்யூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது குறைகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நாங்கள் ஃப்யூச்சரில் அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ.